ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரெசிபி தாங்க. இது சப்பாத்தி பூரிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு வடகரின்னே சொல்லலாங்க. ஆனால் வடகரின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வடகரி இல்லை. இதோட டேஸ்ட்டும் தனி, இதோட ஸ்டைலும் தனி, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணால் விடவே மாட்டீங்க. வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு உள்ளே வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கலாய் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இப்போ இந்த இலையை ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் மட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் எந்த அளவு போடலாம், என்ன பண்ணலாம் எல்லாமே இது பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் ஆட் பண்ணோம் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே உண்மையிலே இன்றைக்கி சாப்பிட்டது தான் செம்ம டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாத ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இடையில என்ன ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சில டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் பார்த்ததே வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில என்ன ஆட் பண்ணுறோன்றதையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இது ரெண்டுத்துக்கு தான் நீ செஞ்சாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம், ஓகேங்களா? வேறு லெவலுங்க உண்மையிலேயே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின என்ன கமெண்டாக இருந்தாலும், பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை நம்மளுக்கு தெரியுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போவே ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்லுலேயே சாப்பிட்ற மாதிரி, வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு இது உங்களுக்கு தோணும். நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காவும் ஆட் பண்ணுறோம். தேங்காவை ஆட் பண்ணி இப்போ தண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத போடுறேன், ஸோ அதனால் நீங்களும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எங்கேயும் வந்து எடிட் பண்ணுறன்ற பேரில் எங்கேயும் கட் பண்ணலை. ஸோ அப்போ தான் என்னென்ன ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய வரும். இது கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். பெரிய ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இது கூடவே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இப்போ லைட்டாக எந்த அளவு வாட்டர் வேணுமோ அந்தளவு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிவிட்டு இது வந்து கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிற வடகரி மேட்ரே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ உண்மையிலேயே வேறு லெவலுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ட்ரை பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடிக்கடி. ஸோ நல்லா கொதிச்சதுன்னா இது மாதிரி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ அந்த அளவு, ஓகேங்களா?
கடலப்பருப்பு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம வடை சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பும், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தளவு மாவு யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிகமாக வேணாலும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெங்காயம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வடையாகவும் தட்டிக்கலாம். ஆனால் வடை தட்டுறதை விட முறுமுறுன்னு இந்த போண்டா மாதிரி போட்டிங்க வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்க வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதும் குட்டி குட்டியாக போட்டுறாங்க போண்டா. ஸோ இந்த போண்டா பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செய்வீங்க இல்லையா, ஸோ காரக்குழம்புலேயே பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். காரக்குழம்பும் நீங்கள் செய்கிற காரக்குழம்பு டேஸ்ட்டு பதத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். எந்த பதத்துக்கு நம்ம எடுக்க போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். இடையில் ஏதாவது ஒரு டிப்ஸு சொன்னால் கூட உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். இப்போ கொதிக்கிற குழம்புல இதை ஆட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா. அவ்வளோதாங்க மெத்தடு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். மெத்தட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. என்ன பண்ணுறோன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்.